நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு? அங்கேயாவது மனசு துருகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. எனக்கே அவ்வளவு சங்கடமா. இடஒதுக்கீடு வாங்கின ஒரு முன்னர் வந்த உங்ககிட்ட சமூக நீதி ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி வந்ததா? அது யாரு உருவாக்கி இருக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கணும். நீதான் சொந்தம் கொண்டாடுற சமூக நீதிக்கு ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கு நான் சொந்தக்காரன் என்று ஒரு நாடார் இடத்துல, ஒரு தேவர் இடத்துல, ஒரு வன்னியர் இடத்துல, ஒரு முதலியார் இடத்துல, ஒரு ரெட்டியார் இடத்துல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்தார்கள். மருத்துவர்கள் வந்தார்கள், பொறியியல் கல்வி வந்தார்கள், அக்ரிகல்ச்சர் வந்தார்கள். வரலாறு எடுத்து பார். ஏன் உங்களுடைய சமூக நீதி அவங்களுக்கு உண்டாக்கல? வெறும் ஜாதியா மட்டும் வளர்த்தீங்க, ஜாதியா இடஒதுக்கீடு கொடுத்தீங்க. பலன் பெற்றான் அவன், ஜாதியா தான் நின்னான். இன்னைக்கு விரல் சொல்றேன், திராவிட இயக்கங்களால் இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முற்போக்காளர்களாக மாறவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.